வெல்கம் டு பாயிண்ட் ஆஃப் சைக்கோ. இன்னைக்கு நம்ம த கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். இது ஒரு ஸ்பாய்லர் வீடியோ. யார் யார் இருக்கா, ஸ்டோரி எப்படி இருக்கு, இன் அண்ட் அவுட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக கனெக்ட் ஆகும். வீடியோக்குள்ள போயிடலாமா? கோட் இந்த படம் கொடுத்த ஹைப்பு, வைபவ், பிரேம்ஜி இவங்க சொன்ன அந்த எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் சேர்த்து படம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சா? படம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படிங்கிறத விட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதே வேற. பட் ஆனால் இங்கே இருக்கிறதே வேற. பட் ஸ்டில் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக பார்க்கும்போது ஓகே, ஒரு பேக்கேஜாக பார்க்கும்போது ஓகே, ஒரு விஜய் படம் பார்த்தோன்ற ஒரு திருப்தி இருந்துச்சு. பட் இங்கே என்னன்னா ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே ரெண்டுமே ரொம்ப பழசு. ஆமாம். பட் இது கொஞ்சம் பேச பொருளாக இருக்கிறது காரணம் என்னன்னா டிஏஜிங். விஜயோட டிஏஜிங்காக மிச்ச விஷயம்லாம் நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் எனக்கு என்ன ஒரு ஆப்ஷன்னாக்க, அவரோட லுக்கு, அவரோட ஃபிசிக்கு அவர் டிஏஜிங் ஆப்ஷன் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. இப்போ லியோவில் பார்த்தீங்கன்னா 22-25 வயசுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அது நம்ப முடியும் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம அப்படியே கூட பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகிருப்போம். பட் ஸ்டில் இவங்க டிஏஜிங் பண்ணுறேன், அது ரொம்ப எங்கான தளபதியை காட்டுறேன்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லாவே தெரியுது ஸ்க்ரீனில் குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் டு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக ட்விஸ்ட் அண்ட் டேர்னு, அதுக்கப்புறம் ப்ரெடிக்டே பண்ண முடியாது அப்படியெல்லாம் சொல்லிட்டு இன்டர்வியூலலாம் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, படம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் என்னன்னா இதில் விஜயோட டிஏஜிங்னால அதெல்லாம் நம்ம பெருசாக பார்த்துக்கிறது இல்லை. ஸ்டோரி வைஸில் நம்ம எங்கேஜ் ஆகிடும். அதில் விபி கொஞ்சம் எங்கேஜ் பண்ணியிருக்காரு. படம் எங்கேஜிங்காக இருக்கணுன்றதுக்காகவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அது கிளீனாக தெரியுது. அது ஒர்க்கும் ஆகியிருக்கு. 3 hours போகிறதே தெரியறதில்ல. எந்த இடத்துலையுமே போர் அடிக்கிறது இல்லை. டப்புன்னு அடுத்தடுத்த சீன் மூவ் ஆகிட்டே இருக்கு. பட் அதுவே நம்மள அந்த படத்தோட கனெக்ட் ஆகாததுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அதனாலே நம்மளால அந்த படத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது நம்மள. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சோகமான சீன் வருது, டப்புன்னு முடிச்சுட்டு அடுத்த சீனுக்கு போயிடுறாங்க, அடுத்த விஷயம் நடக்குது. அதை நம்ம ஃபீல் பண்ணி அது கனெக்ட் பண்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இல்லாத மாதிரியா அப்படி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதுவே அந்த ஃபாஸ்ட் ஃபேஸே ஒரு மைனஸ் உருவாகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஸ்டோரி வைஸ் பார்த்தோன்னா இவங்க சொன்னபடி இது ஒரு மிஷன் இம்பாசிபிள், ஸ்பை த்ரில்லர் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி சொன்னாங்க. ஸோ ட்ரைலரில் பார்க்கும் போதும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம்னா, ஓகேடா இது ஒரு மிஷன் இருக்கும், அதில் விஜய் ஒர்க் பண்ணுவார். ஸோ அதில் நடக்கிற விஷயத்தினால விஜய் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அதில். ஸோ மோஸ்ட்லி அப்படி தான் படம் எங்கேஜ் ஆகும்னு நினச்சோம். பட் இது இந்த ஸ்க்ரீன் பிளேவும் ஸ்டோரியும் ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி. எப்படின்னா சேம் பழி வாங்குற கதை தான். வில்லன் கிட்ட சண்டை போட்டு வில்லன் அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வந்து அவங்கால வச்சு அவங்களே அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே தான் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பழைய கதை, ரொம்ப பழைய ஸ்க்ரீன் பிளே. அதில் என்கேஜ் பண்ணுற மாதிரினா என்னென்னா விஜயை வச்சு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அது ஒரு தடவை பார்க்கும்போது என்கேஜிங்காக இருக்குது. பட் ஒரு படமாக அக்செப்ட் பண்ணிக்கலாமான போது தான் கொஞ்சமாக நம்மளுக்கு இடிக்குது. மிஷன் இம்பாசிபிள், அதாவது போஸ்டர்ஸ் இவங்க சொன்னதெல்லாம் பார்த்து ஒரு மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்ற ஒரு மிஷன் ஓரியன்டான படமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது ஃபேமிலி ஓரியன்டாவே புஷ் பண்ணிட்டாங்க. கரெக்ட். படம் அந்த மாதிரி இருந்தாலும் அட்லீஸ்ட் இவங்க ஒரு டீமா ஒரு மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சீனா காமிச்சிருந்தாங்கனாக்க கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் படம். பட் அதை பண்ணாம வெறும் ஃபன்னி வேலே கான்சன்ட்ரேட் பண்ணி படத்தை மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தால் அட்லீஸ்ட் ஸ்டண்ட்டுக்கான ஒரு யூனிக்னஸ் வந்திருக்கும். ஸ்டண்ட்டு வந்துட்டு இதுல வந்துட்டு கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. அந்த மாதிரி இப்போ ஒரு மிஷன் ஓரியன்டான படம் பண்ணும்போது ஒரு ஸ்டண்ட்டுக்கான வேல்யூ இருந்திருக்கும். ஸோ அது பண்ண தவறிட்டாங்க, வேற மாதிரி போயிடுச்சு. இது இப்போ டிஏஜிங் பார்த்தோன்னா நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த டீனேஜில் காட்டுற தளபதியை மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பொம்மை மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது டிஏஜிங் இல்லை, ஏஐ ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கொஞ்சமாக பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஏன்னா பிகாஸ் அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனு, சிரிக்கிறதும் பேசுறதும் கூட கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. அதை நான் அந்த ட்ரெய்லர் ரிவ்யூ வீடியோல சொல்லியிருப்பேன். நான் அது பொம்மை மாதிரி இருக்கு, பட் ரிலீஸுக்குள்ள அதை சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் படத்துலையும் அப்படியே தான் வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இட்ஸ் ஓகே ஃபைன். பட் படம் போகிற ஸ்பீடில் அது அவ்வளோவா தெரியறதில்ல.
ஸோ கேரக்டர் பற்றி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய கேரக்டரே தளபதி தான். ஸோ இந்த படத்தில் அந்த யங் விஜய், அந்த டிஏஜிங் பண்ணிக்கிற விஜய் தான் வில்லன். ஸோ அவரோட வில்லன் சும்மா நான் வில்லனாக காட்டுறேன் அப்படின்ற மாதிரி குடிக்க வைக்கிறேன், சிகரெட் அடிக்க வைக்கிறேன், அதனால இது வில்லன் அப்படின்னு காட்டாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்டிங்லேயும் அவரோட அந்த செயல் சொல்லுவாங்கள்ல ஆக்ட்ஸ், அவர் பண்ணுற அந்த சில விஷயங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஆக்ட் பண்ணுறதுல அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அந்த கேரக்டர். இளைய தளபதி அந்த கேரக்டரே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலி அந்த கேரக்டரை. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கேரக்டர். நடுவில் அப்பப்போ கொஞ்சம் சைக்கோவா வேற மாறிடுறாரு. அது டிஃப்ரெண்டான தளபதியை காட்டுறாங்க, நல்லா இருக்குது அது. அடுத்தது எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி படத்துக்கு போய், அதாவது நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு ஆள் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் தான். ஸோ அவரோட கேரக்டர் இதில் வந்துட்டு, ஸோ கேரக்டரே இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு சீன். அந்த சீன் தேவையில்லை அப்படின்னு தோணுது. அதுக்கு கேப்டனே தேவையில்லைன்ற மாதிரி தோணுச்சு ஆக்சுவலி. என்னன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேற. அட்லீஸ்ட் இப்போ படமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற தான், ஆனால் அங்கே வேற இருந்துச்சு. பட் ஆனால் அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி கேப்டனோட ரெஃபரன்ஸ் வந்து இவங்க எல்லாருக்குமே ஒரு கேப்டனாக இருப்பார், அவருக்கு எதனா ஆகிடும், ஸோ அதனால இவங்க அது எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசித்தோம். அந்த மாதிரி இல்லைனா கூட இவங்க மாஸ்க் மாதிரி பண்ணி அது ரொம்ப கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி தோணுச்சு. அது தவிர்த்துருக்கலாம், வேலிடா இல்ல, தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வச்ச மாதிரி இருந்துச்சு. அடுத்தது மைக் மோகன். ஸோ அவரோட கேரக்டர் என்னன்னா, அவர் தான் படத்துல வில்லன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எந்த அளவுக்குன்றது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் வில்லன். ஆக்சுவலா இந்த படத்துல தளபதி தான் மெயினான வில்லன். அதுக்கு முன்னாடியே அவர் தான் பிளாஷ்பேக்ல, அதாவது ஏர்லியர் ஸ்டேஜ்ல இப்ப தளபதி வில்லனா உருவாகிறதுக்கே அவரு தானே காரணம். கரெக்ட். ஸோ அவர் தான் மெயின் ஹெட். ஆனா ஒரு எப்படி சொல்லணும்னா, ஒரு நான் தான் உருவாக்குனேன்ற போது அந்த பயங்கரமா அந்த வில்லன் அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல, அதுக்கான வேல்யூ இல்ல. கேரக்டர் வந்துட்டு அந்த அளவுக்கு பேச பொருளாவும் இல்ல, பிளஸ் அவருக்கு அந்த கேரக்டர் சூட்டே ஆகல. வேற யாருன்னா கூட செலக்ட் பண்ணிருக்கலாம், அவர் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வெயிட்டேஜே இல்லாம தான் இருந்துச்சு அது. அடுத்தது 2 பேர், நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அண்ட் நம்ம பிரபுதேவா சார். இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவா. ஸோ இவங்களோட 2 பேரோட கேரக்டர் வந்துட்டு படத்துல சம்டைம்ஸ் இவங்க 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறாங்க தளபதி கூட. சம்டைம்ஸ் இவங்க 2 பேருமே இல்ல, காண போயிடுறாங்க. எங்கடா போறீங்க ஓகே ஃபைன். எல்லா நேரமும் இது கூட மிஷன்ல இருக்க முடியாது, ஃபேமிலி ஓரியன்டட்ல வந்துட்டு காட்ட முடியாதுன்னும் போது திடீர்னு வராங்க, திடீர்னு போறாங்க. காஞ்சனா பேய் மாதிரி அப்பப்போ வராங்க போறாங்க. சும்மா காஞ்சனால ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க, நம்ம இருக்கிறது மட்டும் பேசுவோம். ஓகே, அவரு வேற அடுத்த பார்ட் எடுக்கிறேன்னு வேற முடிவு பண்ணிட்டுக்கிறாரு. வானா அவரு இதை பேசலாம். ஸோ பிரசாந்த்க்கு வந்துட்டு பிரசாந்தோ பிரபுதாவும் செப்பரேட்டா அவங்களுக்குன்னு ஒரு லைன் வச்சுட்டு கிளைமேக்ஸ்ல அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதுக்காகத்தான் இவங்களை அப்பப்போ காட்டி நம்மள வந்துட்டு, பட் ஸ்டில் அவங்களோட கேரக்டர் எங்கேஜிங்கா இருந்துச்சு. கூட்டினு வந்து சும்மா ஏதோ தானோன்னு வேஸ்ட் பண்ணாம என்னன்னா நம்மளுக்கு இது தேவையே இல்லை இந்த கேரக்டர் அப்படின்னா அஜ்மல் தான். அஜ்மல் அவர் பேரு அஜ்மல் அப்படிதான் நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒண்ணு அஜ்மல். அவரோட கேரக்டர் மட்டும் தான் கொஞ்சம், ஏன் இவங்க 3 பேரே போதுமே இந்த மிஷனுக்கு. ஏன்னா அவரு வந்துட்டு இப்போ எதுனா ஒன்று பண்ணா ஒரு நார்மலான கேரக்டர். ஏன்னா விஜய் வந்து போட்டு தள்ளுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதை ஒரு வேற யாராவது ஒரு கேரக்டரை காமிச்சு கூட பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் அவங்க தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மிஷின்ல எங்கேஜ் ஆயிட்டு 4 பேருக்குமே ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் வேலிடா இருந்திருக்கும். அது இல்லாதனால தவறிச்சு. அடுத்ததான் லைலா தேவையே இல்லை இந்த படத்துக்கு. ஆமா, எங்க வந்தாங்க எங்க போனாங்கன்னு நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது படம் பார்த்துட்டு வரும்போது. ஸோ வேற யாருன்னா கூட கேஷ் பண்ணிருக்கலாம். தேவையில்லாத ஒரு அணிதான் அதுவும். சும்மா இருறாங்க. கமிங் டு ஸ்பார்க் சாங். இந்த சாங் வரும்போது டிஏஜிங் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்துலயும் சரி சாங்லயும் சரி அவரோட டிஏஜிங் எல்லாம் சரி பண்ணிட்டு சூப்பரா தான் இருக்குது. ஆனா என்னன்னா, இந்த பாட்டு படத்துல வர சீன் வந்துட்டு தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா விஜய் வந்து பயங்கரமா என்கேஜிங்கா ஒரு மூவ் எடுத்துன்னு போயிட்டு இருக்கும்போது சடனா இந்த சாங் வரும்போது ஆடியன்ஸ் எல்லாம் ஏன்டா தேவையில்லாம இந்த சாங்கை போட்டுருக்கீங்க, அது இந்த நேரத்துல எதுக்கு இந்த சாங் அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன் இருந்துச்சு. நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, அந்த சாங் வரும்போது பயங்கரமா கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி தான். பட் என்னன்னா, அந்த சிச்சுவேஷன், அந்த படத்துல இருக்கிற சிச்சுவேஷன் அந்த டைம் அந்த சாங் வரும்போது ஸோ தியேட்டரே சைலண்டா இருந்துச்சு. அது கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியாம இருக்கு.
இவங்க என்ன பண்ணிருக்கலாம், படம் முடிஞ்ச பேரு அந்த சாங் வேணா போட்டிருக்கலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்சிருக்கலாம். ஏன்னாக்க அவர் வந்து கெட்டவரும் தெரியாம இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருந்துச்சு, மூவ் ஆயிட்டு இருந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் போகும்போது இந்த சாங்கை வச்சு அதை டிராப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி சீக்வன்ஸை. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அடுத்தது மியூசிக் அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே ஒரே ஆள் தான். நம்ம யுவன் ட்ரக் டீலர். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கல. ஏன்னாக்க வந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டு அந்த அளவுக்கு கேட்சியா இல்லாததுனால அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டாங்க போங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருந்தோம். பட் ஆனா தியேட்டர்ல போய் உட்காந்துட்ட பிறகு தேவையான அளவுக்கு டீசெண்டாவே நல்லாவே இருந்துச்சு. மியூசிக் ஓவரா போட்டு மியூசிக் அடிக்காம டீசெண்டா கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருந்துச்சு. அடுத்த பார்க்க வேண்டிய கேரக்டர் எல்லாருமே ரொம்ப நீ பேசுறான். ஃபைனலி கமிங் டு த மெயின் கேரக்டர். தளபதியோட யாருப்பா மெயின் கேரக்டர்? அடுத்த தளபதி கொன்னே விடுவோம். நான் சொல்லலப்பா, தளபதி தான் சொல்லியிருக்காரு. நோ டோன்ட் டச் தேர். நம்ம எஸ்கே அண்ணா தான். நம்ம இல்ல வானா, நம்ம வானான்னு சொன்னாலும் வற்புறுத்துறீங்களா? இந்த படத்துல ஒரு சீன் இருக்கு, நம்ம எஸ்கே கேமியோ பண்ணியிருக்காரு. என்னன்னா தளபதியை பார்த்து, உங்களுக்கு சார் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும், அந்த வேலையை நீங்க பாத்துக்கங்க, இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது நீங்க இதை விட்டு போறீங்க, நீங்க அதை பாத்துக்கங்க, இதுக்கு மேல நான் தான் இதை பாத்துக்குவேன் அப்படின்னு மறைமுகமா சொல்றாராம். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. அடுத்த தளபதி தான் சொல்றாங்க. சாமி உடுப்பா, எனக்கு தெரியும்பா உங்களை பத்தி. நாங்க சொல்லல, படத்துல சொல்றாங்க, அவ்வளவுதான். பட் இருந்தாலும் படத்துக்கு தேவையில்லாத கேமியோ, தேவையில்லாத ஆணி தான் அது. தவிர்த்திருக்கலாம். போஸ்ட் கிளைமேக்ஸ்னு ஒன்று காட்டுறாங்க. அதாவது டோட்டல் படத்தையே அது கொலாப்ஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா இளைய தளபதியை குளோனிங் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நிறைய தளபதி வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, குளோனிங் பண்ணி வர மாதிரி. நீங்க கரெக்டா கவனிச்சீங்கன்னா தளபதி சுடுறதே ஒரு குளோனா தான் இருக்கும். ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா புரியும். பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான படம் தான். இவ்வளோ குறை சொல்லியிருக்குமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு மூவி பஃபா, ஒரு ரிவ்யூவரா, ஜெனரல் ஆடியன்ஸா பார்க்கும்போது இப்படிதான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. இவ்வளவு குறை சொல்றோம். ஆனா நாங்க அப்படி இல்லடி. நாங்க 4 வாட்டி படத்துக்கு போவோம், திருப்பி திருப்பி பார்ப்போம். ஏன்னா நாங்க தளபதி ஃபேன்ஸ். நாங்களும் தளபதி பிளட், தளபதியோட ரத்தம், தளபதியோட சதை எல்லாருக்கும் தளபதி தளபதி தான் கேட்கும். வணக்கம். சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா மெயினா தளபதி போயில தவளபதி. இதுக்கு தளபதியே எவ்வளவு மேல தவளபதி நீ